வணக்கம் நண்பர்களே. கற்பூர சிலாசத்து பற்பம் நிறைய வியாதிகளை குணமாக்கும் என்று யாக்கோபு சித்தரையா சொல்கிறார். சிலாசத்து அப்படின்னா என்ன? கற்பூர சிலாசத்து நேபாள நாட்டிலிருந்து நிறைய கிடைக்குது. பூமியிலிருந்து பாளம் பாளமாக வெட்டி எடுத்து சுத்தம் செய்து மருந்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. சிலாசத்தில் நிறைய வகைகள் இருக்கின்றன. இந்த பதிவில் கற்பூர சிலாசத்து பற்றியும் அதன் பயனையும் எப்படி பற்பம் செய்வதென்பதையும் யாக்கோபு சித்தரையா சொல்லித் தந்ததை சொல்கிறோம். சிலாசத்துக்கு தாவரவியல் பெயர் அஸ்பால்டம். ஆங்கில பெயர் சிலாசத்து பியூர் என்று அழைக்கப்படுகிறது. கற்பூர சிலாசத்து மேக நோய்களுக்கும் ஆண்மை சக்திக்கும் நீரிழிவு நோய்க்கும் மிக சிறந்த மருந்தாகும். யாக்கோபு சித்தர் சொன்ன பாடலை பார்த்து வரலாமா? ஆமேதான் கற்பூர சிலாசத்தை தான், அப்பனே என் சீடா அறிவுள்ளோய் நீ. சீடருக்கு சொல்லித்தரார். கற்பூர சிலாசத்து ஒரு பழம் எடுத்துக்கணும். ஒரு பழம்னா ஒரு சுமாரா 40 கிராம் அளவுக்கு எடுத்துட்டு தனியா வச்சுக்கணும். கற்பூர சிலாத்துல லேசா கற்பூர வாசனையோட படிகம் போல இருக்கும். கோமூத்திர சிலாசத்து அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுல லேசா மாட்டோட மூத்திரம் வாசனையோட இருக்கும். கொஞ்சம் கருப்பாவும் இருக்கும். கற்பூர சிலாசத்து பற்பம் செய்யறதுக்கு கற்பூர சிலாசத்தை மட்டும் எடுத்துட்டு கூடவே கந்தகம் பொடியா கிடைக்கிறத கூட எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு 40 கிராம். அடுத்து தாளி சுண்ணம், அதாவது வேக வைக்காத சுண்ணாம்பு, அதத்தான் தாளி சுண்ணம் அப்படின்னு சொல்றது. அந்த தாளிக்காத சுண்ணாம்ப ஒரு 20 கிராம் அளவுக்கும் எடுத்துட்டு அரைக்கணும். அதாவது கந்தகம் 40 கிராம், தாளிச்சுண்ணம் 20 கிராம், ரெண்டையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு ஒரு மண் சட்டியில போட்டு கொளுத்திடணும்னு சொல்றார். அப்படி கொளுத்தி எடுத்த சாம்பலை எடுத்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்து அரைச்சு மாவா எடுத்து சிலாசத்து கட்டிக்கு மேல கவசம் போல பூசி காய வச்சிட்டு குக்குடத்துல வச்சு புடம் போடணும்னு சொல்றார். குக்குடம்னா ஒரு அடிக்கு தரையில குழிய தோண்டி எரு வரட்டிகளை அடுக்கி, சுமாரா 50 வரட்டிகளை அடுக்கி அதன் நடுவுல கவசம் பண்ணுன சிலாசத்தை வச்சிட்டு அதுக்கு மேலேயும் எருவை அடுக்கி நெருப்பை எரிய விட்டு ஒரு ராத்திரி பூராவும் எரிய விட்டு மறுநாள் காலையில சிலாசத்து கட்டிகளை எடுத்து பார்த்தா நல்லா நீறி போயிருக்கும். அதுதான் சிலாசத்து பற்பம். அத ஒரு பனவெடை எடுத்து, பனவெடைங்கிறது சுமாரா 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து வெண்ணெயில கலந்து ஒரு மண்டலம் 48 நாளைக்கு சாப்பிட்டு வரணும். அதுபோல சாப்பிட்டு வர்ற போது மேக நோயால வர்ற எரிச்சல், உடம்பு கை கால் எரிச்சல் எல்லாம் கற்பூர சிலாசத்து பற்பத்தால ஓடியே போகுங்கிறார். அது மட்டும் இல்ல, கற்பூர சிலாசத்து பற்பத்தை எப்படி சாப்பிடணும்னு சொல்லித்தரார். அதாவது ஒரு கல்யாண பூசணிக்காயை எடுத்து 4 வெட்டி எடுத்துட்டு அதுல ஒரு பகுதியில சிலாசத்து பற்பத்துல ஒரு பனவடை எடுத்து பூசணிக்காயோட சர்க்கரையையும் கலந்து சாப்பிட்டு வர்ற போது பித்தத்தால வர்ற நோய்கள் எல்லாம் ஓடியே போகும்னும், அது மட்டுமல்ல நீரிழிவு இருக்கிறவங்க, அதாவது சக்கரை வியாதி இருக்கிறவங்க கற்பூர சிலாசத்து பற்பத்துல ஒரு பனவடை எடுத்து
அதாவது 1/2 கிராம் அளவுக்கு எடுத்து வாழைப்பழத்தோட கூட சேர்த்து சாப்பிட்டா நீரிழிவு போயே போகும் சொல்றார். தானான மண்டலம்தான் பழத்திற்கொள்ள. கற்பூர சிலாசத்து பற்பத்தை வாழைப்பழத்தோட சேர்த்து ஒரு மண்டலம் 48 நாட்களுக்கு ஒரு பண வெட வீதமா சாப்பிட்றதுக்கு எந்த தடையும் இல்லைன்னும் நீரிழிவும் மேக நோயெல்லாம் போகும்னு சொல்லிட்டு கற்பூர சிலாசத்து பற்பத்தை வெண்ணெயோட கலந்து சாப்பிட்டு வர்றப்போ நீரடைப்பு, சதை அடைப்பு, மேக வெள்ளை, கல்லடைப்பு போன்ற நோய்களெல்லாம் ஓடி போகும்னோ உடம்பு குளிர்ச்சியாகிடும்னோ இந்த உலகத்திலேயே இது போன்ற மருந்துகள்ல இந்த மருந்து தான் சிறந்ததுன்னு சொல்லித்தாரார். கற்பூர வாசனையோட இருக்கிற கற்பூர சிலாசத்து வெள்ளையா ஸ்படிகம் மாதிரி இருக்கும்னு முன்னமே சொன்னோம். இந்த சிலாசத்தை சுத்தம் செய்து எடுத்துட்டு புடம் போட்டு உபயோகிப்பதற்கு சிரமப்படாம இணையதளத்திலேயே வெகுவாக கிடைக்கிறது. இந்த சிலாசத்து ஆண்மை விருத்தியை அதிகப்படுத்தும் என்பதால் மூலிகைகள் பல கலந்து ஆண்மை வீரிய மருந்தாகவும் விற்கப்படுகிறது. இதுபோல சிலாசத்து கலந்த பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது சித்த வைத்திய பெருமக்களின் ஆலோசனையோடும் அறிவுரையோடும் எடுத்துக்கொள்வது நல்லது. ஒவ்வொரு சித்தர் பெருமக்களும் அவரவர்கள் வழியில் அவர்களுக்கு தெரிந்த பக்குவ முறையில் கற்பூர சிலாசத்தை சுத்தம் செய்து பல நோய்களுக்கும் பயன்படுத்தி கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக சிறுநீரக சம்பந்தமான நோய்களுக்கும், மூத்திரப்பாதையில் கல்லடைப்புக்கும், தசை அடைப்புக்கும் கிருமி நாசினியாகவும் கூட இந்த கற்பூர சிலாசத்து பயன்படுகிறது. சித்தர்களும் சித்த வைத்தியர்களும் சொன்ன பத்திய முறைகளையும் உணவு முறைகளையும் சரியாக செய்து வரும்போது பல நோய்களும் பதறியடித்து ஓடும் என்பதில் சந்தேகமில்லை. முதலில் இந்த மருந்து இந்த நோயை குணப்படுத்தும் என்று மனதில் முழு நம்பிக்கையோடு எடுத்துக்கொள்ளவும் வேண்டும். சரியான முறையாக பயின்ற சித்த வைத்தியர்களோடு சரியான நோயையும் நோயினால் இருக்கின்ற குறைகளையும் தெளிவாக சொல்லி அதற்கான மருத்துவத்தை சரியாக செய்ய வேண்டும். இந்த கற்பூர சிலாசத்து ஆண்மையை பெருக்கும் என்று பலராலும் சொல்லப்பட்டு வந்ததால் இந்த கற்பம் ஆண்மையை மட்டும் பெருக்கிவிடும் என்று நினைத்து விட்டுவிடாமல் மற்ற பல நோய்களையும் குணமாக்கும் மகிமை கொண்டதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும், கல்லீரலில் ஏற்படுகின்ற வீக்கம், பெண்களுக்கு ஏற்படுகிற மாதவிடாய் பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்பதோடு மக்களை பெரிதும் துன்பப்படுத்துகிற நீரிழிவு நோயையும் இந்த கற்பூர சிலாசத்து தீர்க்க பெரிதும் உதவுகின்றது என்பதும் சரியான குறிப்புதான். அடுத்த முறை சித்த வைத்திய பெருமக்களை சந்திக்கும் போது இந்த கற்பூர சிலாசத்து பற்றியும் யாக்கோபு சித்தர் சொன்னதையும் காண்பித்து அவர்களின் மகத்தான கருத்துக்களையும் தெரிந்து பயன்பெறலாம். யாக்கோபு சித்தரையா சொல்லி தந்தது அருமையான விஷயம் தானே. பதிவை பார்த்தவர்களுக்கும் மற்ற நண்பர்களோடு பகிர்ந்தவர்களுக்கும் கோடானு கோடி நன்றிகள்.